வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற டாபிக் கொஞ்சம் சிக்கலானது, ஆனா ரொம்பவே முக்கியமானது. அரசும் மதமும் இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற உறவு எப்படி இருக்கணும்? இது சும்மா ஒரு தத்துவ கேள்வி மட்டும் இல்ல. பல போர்களுக்கும் புரட்சிகளுக்கும் காரணமா இருந்த ஒரு பெரிய விவாதம் இது. இன்னைக்கு இந்த சிக்கலான உறவை பேலன்ஸ் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஐடியாவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுதான் மதச்சார்பின்மை. அரசியலும் மதமும் ஒன்னா சேரணுமா இல்ல ரெண்டுக்கும் நடுவுல ஒரு தெளிவான கோடு இருக்கணுமா? இந்த ஒரு கேள்விதான் மதச்சார்பின்மைங்கிற முழு விஷயத்தோட மையப்புள்ளியே. வாங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் கிடைக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மதச்சார்பின்மைனா என்ன? அரசாங்கத்தையும் மத அமைப்புகளையும் தனித்தனியா பிரிக்கிறது தான். அதாவது அரசாங்கம் மத விஷயங்கள்ல தலையிடாது, அதே மாதிரி மதம் அரசாங்கத்தோட முடிவுகள்ல தலையிடாது. ரெண்டுமே அதன் வழியில சுதந்திரமா செயல்படணும். இதுதான் இதோட அடிப்படை நோக்கம். ஆனா இந்த ஐடியா ஒன்றும் நேத்து முளைச்சதில்ல. இதோட வேர்கள் ரொம்ப ஆழமா ஐரோப்பிய வரலாற்றுல பதிஞ்சிருக்கு. வாங்க அந்த வரலாற்று பயணத்தை ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலாம். இன்னைக்கு நாம பேசுற இந்த மதச்சார்பின்மைங்கிற கான்செப்ட் முதல்ல 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகள்ல ஐரோப்பாவில தான் உருவாகுது. சொல்லப்போனா இது ஐரோப்பிய அறிவொளி காலத்தோட ஒரு முக்கியமான கொடையினே சொல்லலாம். இந்த டைம்லைனை பாருங்களேன், இது எப்படி படிப்படியா உருவாச்சுன்னு நல்லா புரியும். ஆரம்பத்துல, அதாவது மத்திய காலத்துல சர்ச்சும் ராஜாவும் பிரிக்க முடியாத சக்திகளா ஒரு கூட்டணியா சேர்ந்து ஆட்சி செஞ்சாங்க. ஆனா மறுமலர்ச்சி காலம் வந்தப்போ மனிதனோட பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் அதிகமாச்சு. கடைசியா அறிவொளி காலத்துல தான் சிந்தனையாளர்கள் எல்லாரும் சேர்ந்து அரசும் மதமும் தனித்தனியா இருக்கணுங்கிற இந்த புரட்சிகரமான யோசனைய ஒரு முழுமையான தத்துவமா வடிவமைச்சாங்க. அப்போ சுருக்கமா சொன்னா, இந்த மதச்சார்பின்மை உருவாக ரெண்டு முக்கியமான டிரைவிங் ஃபோர்ஸ் இருந்துச்சு. ஒன்னு, சர்ச் மற்றும் ராஜாவோட அந்த சக்தி வாய்ந்த கூட்டணிக்கு எதிரான ஒரு அரசியல் போராட்டம். இன்னொன்னு, மத கோட்பாடுகளை விட லாஜிக் மற்றும் பகுத்தறிவுக்கு முன்னுரிமை கொடுத்த ஒரு அறிவு சார்ந்த இயக்கம். சோ இது வெறும் அரசியல் புரட்சி மட்டும் இல்ல, ஒரு அறிவு புரட்சியும் கூட. ஆனா கதை இங்கதான் ஒரு ட்விஸ்ட் எடுக்குது. அரசையும் மதத்தையும் பிரிச்சு வைக்கணும்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா அதை எப்படி செய்யறதுங்கிறதுல தான் ரெண்டு பெரிய கருத்து வேறுபாடு வந்துச்சு. இதுல இருந்து தான் மதச்சார்பின்மையோட ரெண்டு வெவ்வேறு முகங்கள் நமக்கு தெரிய வருது. இந்த பிரித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே ஒரே மாதிரி தான் யோசிச்சாங்களா? இல்லவே இல்ல. இதுல பெரிய கருத்து வேறுபாடுகள் வந்துச்சு. அதனால ரெண்டு முக்கியமான சிந்தனை பள்ளிகள் உருவாச்சு. அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல நாம பார்க்க போறது தாராளவாத பார்வை, அதாவது லிபரல் விஷன். இதோட மைய கருத்துக்களே சுதந்திரமும் நடுநிலைமையும் தான். இந்த லிபரல் மாடலோட ஐடியா ரொம்ப சிம்பிள். அரசாங்கம் ஒரு நடுவர் மாதிரி இருக்கணும். அது எந்த மதத்துக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது, எல்லா மதத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும். மதம்ங்கிறது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விஷயம். அந்த மத சுதந்திரத்தை ஒரு அடிப்படை உரிமையா அரசாங்கம் பாதுகாக்கணும். முக்கியமா மதத்தோட பேர்ல யாருக்கும் எந்த பாகுபாடும் காட்டவே கூடாது. சரி, ஒரு பக்கம் இப்படி. இப்போ அப்படியே இதுக்கு நேரெதிரான இன்னொரு பார்வைக்கு வருவோம். அதுதான் சோஷியலிஸ்ட் பார்வை. இதோட முக்கிய வார்த்தைகள் என்னன்னா கட்டுப்பாடு மற்றும் மேற்பார்வை. சோஷலிஸ்ட் பார்வை இதுல இருந்து முற்றிலும் மாறுபட்டது. இவங்களும் அரசையும் மதத்தையும் பிரிக்கணும் தான் சொல்றாங்க. ஆனா இங்க மதம் ஒரு தனிப்பட்ட உரிமையா பார்க்கப்படல. அது ஒரு சமூக ஒடுக்குமுறைக்கான கருவியா பார்க்கப்படுது. அதனால மத அமைப்புகள் அரசாங்கத்தோட அனுமதியோட கடுமையான கட்டுப்பாடுகளுக்கு கீழே தான் இயங்க முடியும். மதம் ஒரு பெரிய சக்தியா வளர்ந்து அரசாங்கத்துக்கே ஒரு அச்சுறுத்தலா மாறிடக்கூடாதுன்னு அதை தொடர்ந்து கண்காணிப்பாங்க. மத அடையாளத்தை வச்சு எந்த அரசியல் இயக்கமும் நடத்தவே முடியாது. இப்போ இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியும். தாராளவாதம் தனி மனிதனோட மத சுதந்திரத்தை அரசாங்கத்துக்கிட்ட இருந்து காப்பாத்த நினைக்குது. ஆனா சோஷியலிசமும் மதத்தோட ஆதிக்கத்திலிருந்து அரசாங்கத்தையும் சமூகத்தையும் காப்பாத்த நினைக்குது. ஒருத்தர் அரசாங்கத்தை நடுநிலையான அம்பையர் மாதிரி பாக்குறாங்க, இன்னொருத்தர் கண்டிப்பான சூப்பர்வைசர் மாதிரி பாக்குறாங்க. ஒரு மாடல்ல மதம் ஒரு உரிமை, இன்னொரு மாடல்ல அது ஒரு கட்டுப்படுத்த வேண்டிய அச்சுறுத்தல். ஓகே, இப்போ ஐரோப்பாவுல உருவான இந்த ரெண்டு மாடல்களையும் பார்த்துட்டோம். ஆனா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா என்ன பண்ணுச்சு? நாம எந்த வழியை தேர்ந்தெடுத்தோம்? நமக்கான ஒரு தனித்துவமான பாதையை நாம எப்படி உருவாக்கணும்னு பார்க்கலாம். நாம என்ன செஞ்சோம்னா, லிபரல் மாடலோட அடித்தளத்தை எடுத்துக்கிட்டோம். ஆனா அதை அப்படியே காப்பி அடிக்கல. நமக்கேத்த மாதிரி, நம்ம சூழலுக்கு ஏத்த மாதிரி அதை மாத்திக்கிட்டோம். நமக்கே உரித்தான ஒரு தனித்துவமான விளக்கத்தை கொடுத்தோம். இந்த இந்திய மதச்சார்பின்மைங்கிற கான்செப்ட் 1975ல நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல அதிகாரப்பூர்வமா சேர்க்கப்பட்டுச்சு. நம்ம இந்திய மதச்சார்பின்மைக்கு ரெண்டு முக்கியமான தூண்கள் இருக்கு. ஒன்னு பக்கச்சார்பின்மை, அதாவது அரசாங்கம் எந்த ஒரு மதத்துக்கும் சாதகமாவோ பாதகமாவோ இருக்காது, நியூட்ரலா இருக்கும். ரெண்டாவது, இதை விட ஒருபடி மேல போய் சமமான மரியாதை. அரசாங்கம் எல்லா மதங்களையும் சமமா மதிக்கும். இதுதான் சர்வதர்ம சம்பவாங்கிற தத்துவத்தோட சாராம்சம். அப்போ நமக்கு, அதாவது சாதாரண குடிமக்களுக்கு இதனால என்ன அர்த்தம்?
ரொம்ப சிம்பிள். அரசாங்கம் நம்ம எல்லாரையும் சமமா நடத்தும். நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவருங்கிறது ஒரு பொருட்டே இல்ல. உங்களோட மதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளுக்கோ வாய்ப்புகளுக்கோ ஒரு தடையா இருக்கவே கூடாது. சரி, இவ்ளோ நேரம் இதோட வரலாறு, அதோட வகைகள்னு பார்த்துட்டோம். ஆனா பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த கான்செப்ட் இன்னைக்கு இந்த வேகமான உலகத்துல நமக்கு எதுக்கு தேவை? இதோட முக்கியத்துவம் என்ன? இன்னைக்கு உலகத்துல மதச்சார்பின்மை முக்கியமா இருக்கிறதுக்கு 2 பெரிய காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், நம்ம நாடு மாதிரி பலதரப்பட்ட கலாச்சாரம், மதம் இருக்கிற நாடுகள்ல சிறுபான்மையினரோட உரிமைகளையும் அடையாளத்தையும் பாதுகாக்க இது ஒரு கவச மாதிரி செயல்படுது. 2வது, மதமே அரசியலை கட்டுப்படுத்தி ஆட்சி செய்யற தியோக்ரட்டிக் ஸ்டேட்ஸ் உருவாகிறதையும் மத தீவிரவாதம் தலை தூக்குறதையும் தடுக்கிற ஒரு தடுப்பணை மாதிரி இது இருக்கு. இப்போ இந்த முழு விளக்கத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன். நாம வாழ்ற இந்த சமூகத்துல மதச்சார்பின்மையோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது வெறும் விவாதத்துக்குரிய ஒரு விஷயம் மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோட எதிர்காலத்தையும் தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான கேள்வி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.